வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவை சுவை நிகழ்ச்சிக்கு. வித்தியாசமான சமையல்கள் வாரம் பார்த்துட்ருக்கோம். ஈஸியாக, எளிமையாக, சுவையாக, சூப்பராக, கலக்கலான சமையல் நம்ம சுவைய சுவையில் மாத்திரம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சௌச்சவும் வெண்டைக்காய் வச்சு ஒரு மசாலா பண்ணால் எப்படி இருக்கும்? நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு சௌச்சவ் வெண்டைக்காய் மசாலா. இது ஒரு தொக்கு மாதிரி வரும். நல்ல தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடும்போது ஒரு கலக்கல் டேஸ்ட்டு, சப்பாத்தியோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி கீரை சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. ஸோ அந்த வெண்டைக்காய் சௌச்சவ் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சௌச்சவ் 1/4 கிலோ, வெண்டைக்காய் 200 கிராம், தக்காளி பழம் 2 காய், வெங்காயம் 1 கை, கருவேப்பிலை 2 கொத்து, காஞ்ச மிளகாய் 2 நம்பர், சோம்பு 1 டீஸ்பூன், புளி 1 கோலி குண்டளவு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, வெண்டைக்காய் சௌச்சவ் போட்டு ஒரு மசாலா சூப்பராக இருக்கும். சௌச்சவ் நீர் காய்கறிகள், வெண்டைக்காய் ஒரு நல்ல ஃபைபர் கண்டென்ட்டோட, அதாவது நார்சத்து உள்ள ஒரு வெஜிடபிள், முட்டி வலிக்கு ரொம்ப அட்டகாசமான ஒன்று. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெள்ளை எள்ளு தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம். அந்த வெண்டைக்காயும் சௌச்சவ் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சிடறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கோலி குண்டு புளியை போட்டு ஒரு தூக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறோம். சாத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டாலும் சரி, சாம்பார் சாப்பிட்டோடும் சரி, கீரை சாப்பிட்டோடும் சரி, அது மாதிரி சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான எஃபெக்ட்டு. இப்போ அந்த வெண்டைக்காய் சௌச்சவ் மசாலாவை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நான் சொன்னேன் 2 காஞ்ச மிளகாய், சோம்பு, அதே மாதிரி எள்ளு வந்து ஒரு வாசனை சூப்பராக இருக்கும். எள்ளு, கருவேப்பிலை, எள்ளு இப்போலாம் பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதில் கருவேப்பிலை, வெங்காயம் 1 கை போடலாம். இந்த வெங்காயம் இந்த எள்ளோடு சேரும்போது ஒரு சூப்பரான ஒரு வாசனை. இது இஞ்சி பூண்டு தேவையில்லை. இது வந்து ஒரு 3/4 பாகம் வதக்கினா போதும். அதாவது இந்த வெங்காயம் 3/4 பாகம் வதக்கினா போதும். இந்த மசாலா சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் இருக்கும். சௌச்சவ் வந்து எப்படி சாம்பாரில் போட்டால் ஒரு நறுக்கு ஃபீலிங் இருக்கும், அதாவது ஒரு கிரன்ச்சி ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி இந்த காய்கறி இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த மசாலாவோட சாப்பிடும்போது இட்லி தோசையோட ஒரு கலக்கலான எஃபெக்ட்டு. சாதாரணமாக இந்த வெண்டைக்காய் வந்து எனி ஃபார்ம் வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா, 2 நாளாக 3 நாளாக சாப்பிடும்போது இந்த முட்டி வலிக்கு கொஞ்சம் ரிலீஃபாக கிடைக்கும். ஆக்சுவலாக முட்டி வலி இருக்கும். ஏன்னா அதில் வந்து முட்டி வலி எதுக்கு வருது அப்படின்னா, இந்த 2 அது பந்து மூட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கிட்ட வந்து அந்த மஜ்ஜை இருக்கும். வயசாக அது வந்து மஜ்ஜை இருக்காது, தேஞ்சி போகுது. நடந்து தேஞ்சி போகுது. அப்போது இந்த மஜ்ஜை எதுலேருந்து வந்தால் வெண்டைக்காய் கிடைக்கும். ஸோ இந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும். அது அப்புறம் நீங்கள் பெயின் கில்லர் போடுறது அதுக்கப்புறம் விஷயம். பட் வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து 3/4 பாகத்துக்கு வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து தக்காளி பழம் போட்டுறேன். தக்காளி பழம் புளிஞ்சா மாதிரி போட்டுக்கோங்க. 2 கை தக்காளி பழம். இந்த தாளிப்பு பார்த்திங்கன்னா, சோம்பு 1 டீஸ்பூனு, 2 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் எள்ளு, கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை. இப்போது இந்த வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 2 கை போட்டிருக்கோம். இதை எல்லாத்தையும் நல்லா அழகாக தூக்கு மாதிரி வதக்கிடணும். சௌச்சவ்னு சொல்லும்போது ஒரு அருமையான சௌச்சவ் கூட்டு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். சௌச்சவ் கட் பண்ணி போடுறோம். பாசிப்பருப்பு 1 கை எடுத்து நல்லா அலசிட்டு அதில் போட்டுடுறோம். வெங்காயத்தை கட் பண்ணி போடுறோம். தக்காளி பழத்தை போடுறோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அது 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சிடுறோம்.
இந்த சவுச்சவுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் சீரகத்தை தாளித்து கொட்டிட்டு இந்த அரைச்ச மசாலையும் போட்டுருவோம். சூப்பரான சவுச்சவு கூட்டு சாத்தில் போட்டு பெசன் சாப்பிடும்போது ஒரு கலக்கல் ஃபீலிங். அதே மாதிரி இதை சவுச்சவு கூட்டு மாதிரியே வாழைத்தண்டு கூட்டு இதே மாதிரி செய்யலாம். சவுச்சவுக்கு பதிலாக நீங்கள் வாழைத்தண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாழைத்தண்டுக்கே உள்ளான, அதாவது வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவ் மெடிசனல் வேல்யூ நிறைய இருக்குது வாழைத்தண்டில். கண்டிப்பாக வந்து வாழைத்தண்டும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த தக்காளி பழமும் வெங்காயமும் ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த சவுச்சவையும் வெண்டைக்காவும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வெண்டைக்காவை போட்டுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வெண்டைக்காய் சவுச்சவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு போட்டலாம். உப்பு மாத்திரம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போடணும். அதே மாதிரி புளி தண்ணியை விடணும். ஒரு சூப்பரான அட்டகாசமான சவுச்சவு மசாலா, சவுச்சவு வெண்டைக்காய் சவுச்சவு மசாலா ரெடி ஆகிடும். ஸோ இது வெந்து வரவங்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயடி வழங்கும் சுவையோசை நிகழ்ச்சிக்கு. வெண்டைக்காய் சவுச்சவு மசாலா பார்த்துருக்கோம். எண்ணெய் ஊற்றணும். சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, எள்ளு தாளிச்சோம். வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும். வெண்டைக்காயும் சவுச்சவு போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். இப்போது இந்த வெண்டைக்காவும் சவுச்சவும் ஆல்மோஸ்ட் 90% குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சொன்னேன், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அதே மாதிரி தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை பொருளும் குக் பண்ணணும். ஒரு தொக்கு மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் புளி தண்ணி விடணும். இந்த பச்சை வாசனை போன பிறகு இதில் புளி தண்ணி விடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு கோழி குண்டு அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தொக்கு மாதிரி சூப்பரான, நான் சொன்னேன், சவுச்சவும் வெண்டைக்காவும் ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன். ஒரு நல்ல கீரை சாத்தோடையோ, ஒரு பருப்பு சாத்தோடையோ, இல்லை முருங்காய் பருப்போடையோ, சப்பாத்தியோடையோ, இட்லியோட சாப்பிடும்போது ஒரு கலக்கல் எஃபெக்ட்டு, அருமையான ஒரு டேஸ்ட்டு கூட. ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெருப்பு அணைச்சிட்டேன். ஒரு தட்டில் இதை போட்டுக்கலாம். ஃபயர் அணைச்சிட்டு தட்டில் இந்த வெண்டைக்காவும் சவுச்சவையும் போட்டுரும். இந்த தொக்கு மாதிரி வந்துன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எஸ்பெஷலி நான் சொன்ன இந்த கீரை சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. இதில் கொத்தமல்லி தழையை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான, சுவையான, எளிமையான, அட்டகாசமான, கலக்கலான வெண்டைக்காய் சவுச்சவு மசாலா உங்களுக்கோசரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா கீரை சாதத்தை ரெடி பண்ணிக்கோங்க. அதில் கீரை நல்லா கடைஞ்சிட்டு சாப்பிட்டு மிக்ஸ் பண்ணி இதோட சாப்பிடும்போது கலக்கல் ஃபீலிங். சப்பாத்தியோட நல்லாயிருக்கும். இட்லி தோசையோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காய் சவுச்சவு மசாலா உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது கோழி சால்னா. அந்த கோழி சால்னா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ,
வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 கை, பட்டை 2, லவங்கம் 2, பிரிஞ்சி இலை 2, கருவேப்பிலை 2 கொத்து, தேங்காய் ரவை 1/4 மூடி, புளி ஒரு கோலி குண்டளவு, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கோழி சால்னா. சூப்பரான டிஷ். அதை கொஞ்சம் தண்ணியாக இந்த இட்லி தோசையோட ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பரோட்டோட ஊற வச்சு சாப்பிட்டாலும் கலக்கல், சப்பாத்தியோட ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பர். கோழி சால்னா. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், கோழியை வதக்குறோம், உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறோம். 7 நிமிஷத்தில் கோழி வெந்து போகுது. அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிக்கிறோம். கடைசியாக அந்த அரைச்ச தேங்காய் ரவையை போட்டு கொஞ்சம் தண்ணியாக இந்த குழம்பு ஊற்றும் போது புளி தண்ணியை கடைசியாக விடணும். தேங்காய் அரை விட்ட பிறகு புளி தண்ணி விட்டுறோம். கடைசியில் நல்லா இட்லி சுட்டு கொதி வரும்போது சூடாக அந்த அடுப்புலேருந்து எடுத்து அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றி இட்லி மேலே ஊற்றி சாப்பிடும்போது ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. இப்போ அந்த கோழி சால்னாவை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை தாளிக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, தென் லவங்கத்தை தாளிச்சிக்கிறோம். சோம்பு, இதில் கருவேப்பிலை, ஒரு கை வெங்காயம். இதை வதக்கிடலாம். இதை வந்து கொஞ்சம் பொன்முருளாக வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். 2 விதமாக செய்யலாம். அதை ஒன்று இந்த மாதிரி வெங்காயத்தும் தக்காளி பழத்தை வதக்கி செய்யலாம். இன்னொன்று குக்கர் எடுத்தோம்னா அந்த குக்கரில் வெங்காயம், தக்காளி பழம், கோழி, பச்சை மிளகாய், வேணும்னா இஞ்சி பூண்டு அரவை, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி முழுகிற உரில் விட்டுட்டு, அதாவது இந்த கோழி முழுகிற தண்ணி விட்டு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடறோம். இறக்கிட்டு அதை இந்த வெயிட்டை எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய், வேணும்னா கொத்தமல்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம், சோம்பு, அதையும் கடைசியில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. அது வேறு டேஸ்ட்டு. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த பொன்முருவலாக வந்துட்டுருக்கு. இதோட நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி பழத்தை புழிஞ்சா மாதிரி போட்டுறோம். தக்காளி பழத்தை நல்லா புழிஞ்சா மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பழுத்து பழமாக வாங்கிக்கோங்க. புழிஞ்சி போட்டால் தான் உங்களுக்கு அது தொக்கு நல்லா ஒட்டிக்கிட்டு அந்த மசாலாவோடு ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தொக்கு மாதிரி வரணும். அப்போ தான் அது சால்னா நல்லாயிருக்கும். நான் சொன்ன தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் அந்த மசாலா வாசனை நல்லாயிருக்கும். சோம்பு சாதாரணமாக ஒன்று டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னொன்று ஃப்ளேவரிங், அதாவது வாசனைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வெங்காயம், தக்காளி பழம் நல்லா தொக்கு மாதிரி வரணும்னு சொன்னேன். அதாவது அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் தொக்கு மாதிரி வரும். நம்ம சிக்கன் பொறுத்தவரைக்கும் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சிட்டோம். சால்னான்னு சொல்லும்போது ஒரு தின் கிரேவி, ஆக்சுவலாக ஊற்றி சாப்பிட்றது பதத்தில் இருக்கும், தண்ணியாக தான் இருக்கும். சாப்பிடும்போது ஊற வச்சு சாப்பிடும்போது ஒரு கலக்கல் டேஸ்ட்டு. நம்ம ரோட் சைட்லேயே பார்க்குறோம். வெஜிடபிள் சால்னா கொடுக்கலாம், கோழி சால்னா கொடுக்கலாம், மட்டன் சால்னா கொடுக்கலாம். அந்த சால்னா சொல்லும்போது தனியாக தான் கொடுப்பாங்க, தனியாக ஊற்றி கொடுத்துருவாங்க மேலே. ஸோ அதே மாதிரி இது வந்து தேங்காய் ரவை. அவங்க தேங்காய் ரவை யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம தேங்காய் ரவை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதால என்னென்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே தனியாக தான் நம்மளும் கொடுக்க போகிறோம், பட் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கோழி போட்டுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த கோழியை கலர் மாறுற வரும் வதக்கிறோம்.
இப்போது இந்த சூட்லேயே இந்த கலர் மாறிடும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செய்யும்போது அதனுடைய சுவை தனி. குக்கர், ப்ரெஷர் குக்கர், ரைஸ் குக்கர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான்ஸ்டிக் பேன், அதே மாதிரி கல் சட்டி, ஈயச்சட்டி, மண் பாத்திரம். இதில் எதிராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா மண் பாத்திரத்தில் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி ஒன்று. எக்ஸஸ் தண்ணி ஏதாவது ஜாஸ்தியாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணியை ஈர்த்துக்கிற சக்தி இந்த மண் பானைக்கு இருக்குது, சுட்ட மண்ணுக்கு இருக்குது. ஸோ அதனால் மண் பாத்திரம் செய்யும்போது ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒன்லி திங் இஸ் நீங்கள் மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது கோவமாக வைக்கக்கூடாது. கோவமாக அடுப்பு மேலே வச்சிங்கன்னா பீஸ் ஆகிடும். அதனால் அன்பாக வச்சுக்கணும் அந்த மண் பாத்திரத்தை. பதப்படுத்துறது வந்து ஒரு 4 நாள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மண் பாத்திரம் பதமாகிடும். கடைசியில் ஒரே ஒரு வாட்டி அரிசி கழுவின தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வச்சோம்னா அந்த பாத்திரம் எப்போவுமே எனி டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் சூடு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு டைமில் தான் உங்களுக்கு வந்து சூடாக நேரமாகும். அதுக்கப்புறம் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் சூடாகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அதாவது கலர் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். உப்பையும் போட்டு தண்ணி ஊற்றிடுறேன். கரெக்டாக 7வது நிமிஷத்தில் ஆல்ரெடி இந்த கோழியை வதக்கும் போதே ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுச்சு. இப்போ 5வது நிமிஷத்தில் இந்த கோழி எடுத்துடலாம் நம்ம. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் அரைச்ச மசாலா விடணும். இந்த சால்னா நல்ல பூரி சுட்டு சாப்பிட்டாலும் சரி, இட்லி தோசையில் சாப்பிடும்போது சரி, ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. கொத்தமல்லி தழையை கொஞ்சம் போட்டுக்கலாம், அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. நம்ம கோழி சால்னா செய்யணும் எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். எண்ணெய் ஊற்றணும், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கிட்டு, கோழியை வதக்கிட்டு, அதில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம். கோழி சூப்பராக வந்துருக்கு. அது 7வது நிமிஷத்தில் அந்த கோழி நல்லா வெந்து போச்சு. இப்போது தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா கூட கொத்தமல்லி 2 கை போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ அந்த மசாலாவை இப்போ இந்த கோழியில் சேர்த்துறோம். தேங்காய், 2 கை கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சோம். அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டோம். நான் சொன்னேன் சாதம் அப்படின்னா தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஒன்று இந்த அரைச்ச மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும், இன்னொன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா அந்த சால்னா டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். சூப்பர். இப்போது நல்லா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு கொதி தான் வரணும். மெத்துன்னு தோசை, ஒரு அழகு பச்சரிசி, ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு, 4 வெந்தயம். ஆப்பத்துக்கு தான் அதே மாவு தான் ஊற வச்சு அரைச்சிட்டோம். அதில் தோசை சுடும்போது மெத்துன்னு இருக்குது, வளவலன்னு இருக்குது. அதில் இந்த கோழி குழம்பு, கோழி சால்னா ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊற வச்சு சாஃப்டாக சப்பாத்தி சுட்டு இந்த கோழி சால்னா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு கலக்கல் ஃபீலிங். இட்லியோட மேலே ஊற்றி அதை பிசைஞ்சு கிள்ளி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட். பூரியில் மைதா மாவு பூரி, மைதா மாவு, ரவை, கொஞ்சம் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு மாவு பிசைஞ்சு பூரி சுட்டு அது மேலே இந்த சாதம் ஊற்றி சாப்பிடும்போது கலக்கல். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஆர்டர் பண்ணிச்சிடுறேன்.
இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுறேன். அட்டகாசமான இந்த சாதம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹா, எச்சு ஊறுது. அந்த அளவுக்கு இந்த சாதம்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த புளி தண்ணி இதில் விட்டுருவேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஏன் அப்படின்னா, புளி தண்ணி ஜாஸ்தி இதை ஊற்றும்போது கொதிக்கணும். ஆல்ரெடி ரொம்ப சூடாக இருக்குது. இதை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸ்ட் வந்துடும். ஸோ 2 டிஷ் நம்ம பண்ணோம். ஒன்று சவுச்சோ வெண்டைக்காய் மசாலா, 2வது கோழி சால்வம். இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.